Hello everyone, welcome to the channel Crack Exams with Shirley. இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜ் ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கும்போது இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஆவரேஜ் பேஸ் பண்ணி 1 or 2 கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்க் எக்ஸாம், ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் ஆவரேஜ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ஃபார்முலாஸ் படிச்சிருப்பாங்க, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம் போட தெரியும். பட் இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ஆவரேஜ் அப்படின்னு கேட்காம ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். லைக் நமக்கு ஒரு ஏஜ் ரிலேட்டடான கொஸ்டின், ஹைட் ரிலேட்டடான கொஸ்டின், இல்லை சேலரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஆவரேஜோட ஃபார்முலா நமக்கு average equal to sum of all observation. Sum of all observation, எத்தனை observation இருக்கோ அது எல்லாத்துக்கும் sum divided by total இல்லைனா number of observations, denominatorல number of observations. ஓகே, இது வந்து பேசிக்கான ஃபார்முலா, பட் இது நம்ம டைரக்டா அப்படியே அப்ளை பண்ண மாட்டோம். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160 சென்டிமீட்டர். ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ சம் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு, 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணலாம் நம்ம? 15 into 160. ஸோ சம்னா என்னது? ஆவரேஜ் வேல்யூ இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது ஆவரேஜ் வேல்யூ, இது அப்சர்வேஷன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 15 into 160 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 951042400. ஸோ 2400 அப்படின்னு வருது. இஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் லீவ், ஸோ 2 பேர் வந்து அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இப்போ ரிலீவ் ஆயிட்டாங்க. ரிலீவ் ஆனதுக்கு அப்புறமா the new average becomes 159 சென்டிமீட்டர். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த 13 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் ஆவரேஜ், நியூ ஆவரேஜ் ஹைட் என்னவா இருக்கு? 13 into 159. ஸோ 159 13ஆல மல்டிப்ளை பண்ணா 15 17 4 951. ஸோ 762067. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லெஃப்ட்? ஸோ அந்த லெஃப்டான 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. 15 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஹைட்டு 2400, 13 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு 2067. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் கிடச்சிடும். 2400லேருந்து 2067 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 9ல் 3 போகும், 6 போகும்போது திருப்பி 3 3 0. ஸோ 333 அப்படின்னு வருது இந்த 2 பேரோட ஹைட்டு. பட் ஆவரேஜ் ஹைட் தானே கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 333 டிவைடட் பை 2. 2ஆல் அதை கேன்சல் பண்ணும்போது 1 times 6 times 6 times 0.5 166. So next question, what is the average of all 3-digit numbers divisible by 19? all 3 digits number அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3 digitன்றது 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ தூரம் போகும்னா 999 வரைக்கும் போகும் 3 digit. ஆனால் இதில் divisible by 19 மட்டும்தான் நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ எல்லா நம்பரையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆவரேஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் plus last number, இது AP formula divided by 2. so first number divisible by 19 last number 3 digit last number divisible by 19 எடுத்து add பண்ணி average கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் first நம்பருக்கு என்ன பண்றேன்? first 3 digit வந்து 100. so இந்த 100 19ஆல நம்ம டிவைட் பண்றோம். 5 times 95, 5 remaining 0 point 2 times எடுக்கலாமா? 2 times எடுக்கும்போது 38.
அடுத்தது 12 வந்திருக்கும். இது அளவுக்கு நம்ம போகாது, இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 5.2வை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 எடுத்தா 95, ஆனால் நமக்கு 3 டிஜிட்ல வேணும். அப்போ என்ன டேர்ம்ஸ் எடுத்தா 3 டிஜிட்ல வந்திருக்கும், 6 எடுக்கணும். 5.2வை இன்க்ரீஸ் பண்ணி டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணி 6 எடுக்கணும். ஸோ இங்கே டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த பக்கம் டெசிமலை டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ 5.2வை இன்க்ரீஸ் பண்ணி 6ன்னு எடுத்தா 19 into 6, 6 into 9 54, 6 plus 5 114. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் 114 ப்ளஸ் இதே மாதிரி லாஸ்ட் நம்பருக்கு 999 90னால டிவைட் பண்ணுறோம். 90னால டிவைட் பண்ணும்போது 5 times 95 49, 49னா 2 times 38 110. ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாமா? 110னா அகைன் 5 times 95ன்னு வரும். இப்போ இந்த 52.5 நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிக்ரீஸ் பண்ணோம். டெசிமலை டிக்ரீஸ் பண்ண என்ன வரும், 52ன்னு வரும். இப்போ 52 into 19 மல்டிப்ளை பண்ணுங்க. 18 45 46 2 times and 5 times. இதை ஆட் பண்ணா 889. ஸோ என்னோட லாஸ்ட் நம்பர் 988. ஸோ ஃப்ரண்ட்ல டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணணும், லாஸ்ட்ல டெசிமலை டிக்ரீஸ் பண்ணணும். டிவைடட் பை 2 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், 8 plus 4 12, 9 9 plus 1 10, 2 plus 9 11 by 2. ஸோ 5 கேன்சல் பண்ணுவோம். 5 திருப்பியும் 5 1 551. நம்மளோட ஆன்சர் 551. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா ஸ்டூடெண்டோட ஏஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். The average age of 30 students in a class is 50 years. ஸோ நமக்கு ஆவரேஜ் ஏஜ் 15 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சம் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 30 into அவங்களோட ஆவரேஜ் ஏஜ். ஸோ இட்ஸ் இஸ் 450 தெரிஞ்சிச்சு. அடுத்தது when a new student is admitted, ஒரு புது ஸ்டூடெண்ட் வராங்க, the average increases by 0.5 years. ஸோ நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன, இப்போ வந்திருக்கோம் சம் ஆஃப் 31 ஸ்டூடெண்ட்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, ஒரு ஸ்டூடெண்ட் புதுசாக வராங்க. இப்போ ஆவரேஜ் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 0.5 இயர்ஸ். ஏற்கனவே ஆவரேஜ் என்ன இருந்தது, 15 இயர்ஸ். அப்போ நான் இது எப்படி எழுதணும், 31 into 15.5. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட்? இந்த 30 பேரோட ஏஜ் 450. இப்போ 31 பேரோட ஏஜ் என்ன அப்படின்றத இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தெரியும். 155 31ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 155 15 16 4. ஸோ 5 10 8 4 480.5. அப்போ அந்த நியூ ஸ்டூடெண்டோட ஏஜ் என்னவா இருந்திருக்கு, நியூ ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 31 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் 480.5, 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் 450. அப்போ அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30.5ன்னு இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் 30.5. ஓகே, நெக்ஸ்ட் சேலரி ரிலேட்டடா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் எதுவுமே டைரக்டாக ஃபைண்ட் த ஆவரேஜ்னு இருக்காது. ஹைட்டு, வெயிட்டு, ஆவரேஜ், ஏஜ், சேலரி, இது ரிலேட்டடாக தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, த மந்த்லி ஆவரேஜ் சேலரி ஃபார் 6 எம்ப்ளாயீஸ் பிளஸ் 1 மேனேஜர் இஸ் 18,000 கொடுத்துட்டாங்க. ஸோ சம் ஆஃப் சேலரி அப்படின்றது மொத்தம் எத்தனை எம்ப்ளாயி, 6 எம்ப்ளாயி பிளஸ் ஒரு மேனேஜர், மொத்தம் 7 பேருக்குமே ஆவரேஜ் என்னது 18,000. அப்போ அந்த எல்லாரோட சேலரி என்ன வந்திருக்கும் நமக்கு, 000 7 into 8 56, 7 plus 5 12. ஸோ 1,26,000 வந்துருச்சு. இப்போ இதில் மேனேஜரோட சேலரி மட்டும் 30,000. வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் 6 எம்ப்ளாயீஸ்? ஸோ 6 எம்ப்ளாயியோட சேலரி தெரியணும் அப்படின்னா இந்த 1,26,000லேருந்து மேனேஜரோட சேலரியை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ 30,000 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 96,000 வரும். ரைட், 96,000. 6 எம்ப்ளாயிக்கு 96,000. கொஸ்டின் வந்து ஆவரேஜ் சேலரி.
So average equal to 96,000 divided by 6. So 1 times 6, 6 times 000. 16,000 அப்படின்றது ஒரு எம்ப்ளாயியோட ஆறு எம்ப்ளாயியோட ஆவரேஜ் சேலரி. இந்த கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் இது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 15 நம்பர்ஸ் இஸ் 72. ஸோ பார்ட்டாக இருக்குது. இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா வந்து இதில் கொண்டு வந்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 15 நம்பர்ஸோட ஆவரேஜ் 72ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ டோட்டல் சம் ஆஃப் 15, மொத்தம் 15 நம்பரோட டோட்டல் என்னன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 15 இன்டூ அதோட ஆவரேஜ் 72. இது எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, ஆவரேஜ் ஈக்குவல் டு மேலே வந்து டோட்டல் வேல்யூ, கீழே வந்து என்ன நம்பர் ஆஃப் டேட்டா. அப்போ எனக்கு ஆவரேஜ் தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் டேட்டா தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதை தான் பண்ணுறோம். 15 இன்டூ 72. ஸோ 15 இன்டூ 72ன்றது 1080. இது ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் வந்து 65. ஸோ டோட்டல் ஆஃப் 6 நம்பர்ஸ். ஸோ முதல் 6 நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 இன்டூ 65. 6 இன்டூ 65ன்றது 390. ஸோ அந்த பார்ட்டு முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் 5 நம்பர்ஸ். அது வந்து கொடுத்துட்டாங்க எப்படின்னா 20% ஹையர் தென் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6. முதல் 6ஓட ஆவரேஜோட 20% அதிகம்னு சொல்றாங்க. ஸோ டோட்டல் ஆஃப் நெக்ஸ்ட் 5 நம்பர். நெக்ஸ்ட் 5 நம்பர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 நம்பரோட ஆவரேஜை விட 20% அதிகம். ஸோ இது ஆவரேஜ், ஆவரேஜோட 20% அதிகம் அப்படின்னா 20% ஆஃப் 65. 0 0 கேன்சல். 5 டேபிள்ஸில் இது 13, இது 2 டைம்ஸ். ஸோ 2 2 கேன்சல். 65 + 13 அப்படின்றது 78ன்னு வரும். பட் இப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம இவ்வளோ ஆவரேஜ்ன்றதுக்கு தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஸ்டின் என்ன பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் நெக்ஸ்ட் 5 நம்பர் தான் இது. பட் எனக்கு டோட்டல் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 இன்டூ 78. இதை மல்டிப்ளை பண்ணால் 40, 35, 39. ஓகே, அகைன் இது ஒரு 319 வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த மூணுத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 15 நம்பர், இங்கே டயக்ராம் வரைகிறேன். ஸோ ஒரு 15 நம்பர்ஸ் 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற நம்பரில் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற வேல்யூ கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 319 சொல்லிட்டாங்க. அடுத்தது 6லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறதுமே 319 சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு 11 வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. மீதி நமக்கு தெரியாதது என்ன அப்படின்னா 12, 13, 14 அண்ட் 15. இந்த 4 நம்பரோட வேல்யூ தான் தெரியாது. பட் ஃபுல் 15க்கான வேல்யூவும் தெரியும். ஃபுல் 15லேருந்து இந்த 11 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த 11 சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? ஏன்னா மீதி இருக்கிற வேல்யூவெல்லாம் நான் கால்குலேட் பண்ணணும், அதுக்காக சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் டோட்டல்லேருந்து மைனஸ் டோட்டல் ஆஃப் 11 வேல்யூஸ். ஸோ டோட்டல் வந்து 1080. அதுலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்? 390 அண்ட் இன்னொரு 390. இது ஃபர்ஸ்ட் 6க்கு, இது அடுத்த 5க்கு. 390 390ன்றது 780. 1080லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 300 தான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 4 நம்பர் ஈக்குவல் டு 300 இங்கேன்னு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த 4 நம்பருக்கு இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 12th number is 8 less than 15th number. 13th number is 5 greater than 15th number. So 15th number என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது அடுத்தது 15th நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், லெட். ஓகே, இப்போ 12th நம்பர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க? 8 கம்மியாக இருக்குது. 15th நம்பரை விட 8 கம்மியாக இருக்குது. அடுத்தது 13th நம்பர்ன்றது 15th நம்பரோட 5 அதிகமாக இருக்கு. அண்ட் 14th நம்பர் 78ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 14th நம்பர்ன்றது 78.
இப்போ இந்த 4 வேல்யூவோட டோட்டல் தான் இந்த 300. இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ நம்ம எக்ஸ் இங்கேருந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நம்மளோட வேல்யூ எல்லாம் எடுத்துக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் 78 ஈக்குவல் டு 300. எக்ஸை மட்டும் ஆட் பண்ணால் 3x, 78ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 70 ப்ளஸ் 5ன்றது 75 ஈக்குவல் டு 300. இப்போ 3x equal to 300 minus 75 which is 225. Okay. இப்போ அப்போ எக்ஸ்னா என்ன வந்திருக்கும் நமக்கு? 225 divided by 3. 3 ஆல் டிவைட் பண்ணுவோம். 7 times 21, 5 times. So x equal to 75. Okay. xன்றது ஆனால் நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, what is the average of 12th and 13th number? So 12th numberன்றது x minus 8. So xன்றது 75. 75 minus 8 plus next number 13thன்றது 75 plus 5. Average கேட்டிருக்காங்க. So by 2. ரெண்டு இந்த வேல்யூ 75 minus 8ன்றது 67. 67. இது வந்து 75 plus 5ன்றது 80 by 2. Which is 147 by 2. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 7 times. இது அடுத்தது 4 times, சாரி 4 times வராது, 3 times 147. ஓகே, 3 times 6 10 இப்போ 5 73.5ன்றது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆவரேஜில். ஸோ இது டைரெக்டாக ஆவரேஜ் இல்லை, இது ஒரு ஸ்பீட் அண்ட் டைம் ரிலேட்டடான கொஸ்டின் வித் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னும் போது எப்பயுமே அது டைரெக்டாக வெறும் ஆவரேஜாக இருக்காது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பஸ் கவர்ஸ் 30% ஆஃப் அ ஜேர்னி அட் அ ஸ்பீட் ஆஃப் 24 km/h. இட் மீன்ஸ் ஒரு மொத்தமாக வந்து ஒரு ஜேர்னி இருக்கு, அதில் 30% ஜேர்னியை வந்து அந்த பஸ் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா 24 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அது ட்ராவல் பண்ணுது. மீதி இருக்கிற டிஸ்டன்ஸை 36 கிலோமீட்டர் இதை விட அதிகமான ஸ்பீடில் கவர் பண்ணுது. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஃபார் த என்டையர் ஜேர்னி? ஸோ முதல்ல 24 கிலோமீட்டர் ஸ்பீடு, அப்புறம் 36. இப்போ ஆவரேஜாக என்ன ஸ்பீடில் இந்த பஸ் இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஜேர்னி, டோட்டல் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது 100ன்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு 100 கிலோமீட்டர். அதில் ஃபஸ்ட்டு 30%, அது 30%க்கான ஸ்பீடு வந்து 24 கிலோமீட்டர். ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த 100ன்றத 30%, 70%, ரிமைனிங்கை 70%ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 30%க்கு 24 km/h. அடுத்தது 36 km/h. ஸோ இது ரெண்டு பார்ட்டாக இருக்கிறதுனால முதல்ல உள்ள டைம் ஃபார்முலா என்ன நமக்கு? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதில் ஃபஸ்ட்டு 30%க்கு எடுக்கும்போது நான் T1ன்னு எடுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 30% டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஸோ 30. ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போகிறாங்க? 24 km/h. கேன்சல் பண்ணால் 5 டேபிள்ஸில் 6 டேபிள்ஸில் இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ 5/4. அடுத்தது செகண்ட் பார்ட்டு, மீதி இருக்கிற டிஸ்டன்ஸை, தட் இஸ் 70%, 36 கிலோமீட்டர் மேலே டிஸ்டன்ஸ், கீழே ஸ்பீடு. இந்த ஸ்பீடில் போகும்போது நமக்கு 35/18. நான் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா இட்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இங்கே நம்மக்கிட்ட டோட்டல் டைம் கிடையாது. ஸோ அந்த டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? டோட்டல் டைம்ன்றது T1 ப்ளஸ் T2. ஸோ 5/4 ப்ளஸ் 35/18. 4 and 18 வேற வேற நம்பர், ஃபேக்டர்ஸ் காமனாக இல்லை அப்படின்றதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 18 90 ப்ளஸ் 4 into 35 140 டிவைடட் பை 4 into 18 அப்படின்றது 36 72. ஓகே, இப்போ மேலே வந்து 230 டிவைடட் பை 72. 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 115/36.
இது டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டோம் 100ன்னு. அப்போ இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு மேலே டோட்டல் டிஸ்டன்ஸ் 100, கீழே டோட்டல் டைம் தட் இஸ் 115 டிவைடட் பை 36. 36 மேலே கொண்டு வாங்க. அப்போ 3600 ஆகும், கீழே 115. ஸோ 115ஆல் இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வேல்யூ எழுதிக்கலாம். 3600வை 115ஆல் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 2 டேர்ம்ஸ் எடுக்கிறேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப்னு எடுக்கும்போது 230 வருமா? 230. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப்னு எடுக்கும்போது 543 345. அப்போ நம்ம இங்கே 3 டைம்ஸ் ஆஃப்னு எடுத்துக்கலாம். 345. 5 இது கேன்சல் பண்ணால் 5. ஸோ இட் மீன்ஸ் 150. அப்போ 1 டைம் எடுக்கும்போது 115. ரிமைனிங் 35. பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் எடுக்கும்போது 345. இப்போவே நம்ம கீழே வேல்யூ பார்க்கலாம். 31.3 வருது. எஸ், ஆன்சர் வந்து 31.3 km/h.